பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளைக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த வசனத்தை நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதே. நன்றாக கவனியுங்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பேர். நீ வாக்களித்தவற்றை எனக்கு தாரும். தாவீது சொல்லுகிறாங்க, நீர் எனக்கு வாக்களித்தவற்றை எனக்கு தாரும். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களுக்கு வாக்களித்திருப்பாரே, ஆனால் கட்டாயம் அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற செயல்களின் ஒரு உறுதிப்பாட்டை அது நமக்கு நினைவூட்டுகிறது. நம்மால் முடிக்க முடியாத காரியங்கள், செய்ய முடியாத காரியங்கள், நம்மை குழப்பும் சூழ்நிலைகள், எதிர்காலத்தை குறித்த பயம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான், பிரைஸ் தி லார்ட், நான் உனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நம்மால் நம்முடைய காரியங்களை செய்து முடிக்க முடியாத ஒரு நிலை கடந்து வந்து விடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். தேவனுடைய கிருபை எந்த சூழ்நிலையிலையும் நம்மை விட்டு மாறாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆரம்பித்ததை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. இன்றைக்கு இந்த கால வேளையில் நீங்கள் ஒரு பலவீனமாக நீங்கள் உணரலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கினவர் கர்த்தர். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களை உருவாக்கினவர் அவர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? உங்களை கைவிட மாட்டார். நான் இப்படி சொல்லுவேன், தேவன் தொடங்கிய காரியத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவாருங்க. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நம்பிக்கை நம்மில் அல்ல, தேவனுடைய சித்தத்தில் அல்லது தேவனுடைய கிருபையில் இருக்கட்டும். உங்கள் நம்பிக்கையை தேவனுடைய கிருபையில் வைங்க. ஒருவேளை காலதாமதம் ஆகிறது போல தெரியலாம், ஆனால் தேவனுடைய செயல், பிரைஸ் தி லார்ட், நிறுத்தப்படுவதில்லை. அதாவது காலதாமதம் இனி நடக்காதுன்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். கட்டாயம் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். எத்தனை பேர் இந்த காலவேளையில் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 57 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கும்போது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு அன்பானவர்களே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், உங்களுக்காக செய்து முடிக்கப் போகிற ஒரு நபர் உண்டு. அவர்தான் இயேசு. அவரை நோக்கி கூப்பிடுங்க. நான் சொல்லுவேன்,
கட்டாயம் உங்கள் காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு இந்த கால வேளையில் வாய்க்க பண்ணுவார். நம்ம எல்லாரும் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். நாங்கள் கூப்பிடுகிற காரியத்தை இன்றைக்கு ஆண்டவரை ஜெயமாய் மாற்றி தாரும். எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உம்மை மட்டும் நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறோம்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.